பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். பாதியில் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய அந்த ரட்சிப்பை இழந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இடறிடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் ஓட்டத்தை பாதியில் நிறுத்திடாதீங்க. என்ன வேணால் வரட்டும், வசனத்தினால இடறல் வரும், வசனத்தினால உபத்திரவம் வரும். ஆனால் நிற்க தேவன் கிருபை தருவாராக. வாழ்க்கையில் தேவன் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு சந்தர்ப்பம், இந்த ஒரு ஓட்டம், இதை தயவு செய்து கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வோம். தேவன் கொடுத்த விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை யாருக்காகவும் இழந்துடாதீங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதில் நிலைச்சிருக்கணும்? முடிவு பரியந்தம் நிலைத்திருன்னு சொன்னாரே, எதில் நிலைச்சிருக்கணும்? இன்றைக்கி இதை குறித்து தான் தொடர்ந்து இன்றைக்கி தியானிக்க போகிறோம். என்னோட வேதத்தை திருப்பிக்கோங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள். இயேசு சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இயேசு சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள். இந்த நாளினுடைய தலைப்பு இயேசுவில் நிலைத்திரு. நேற்று சொன்னேன், முடிவு பரியந்தம் நிலைத்திரு. இன்றைக்கி எதில் நிலைச்சிருக்கணும்? இயேசுவிலே நிலைத்திருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டோமா? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். உண்மைதான். வேதம் ரொம்ப அழகாக சொல்கிறது. 5வது வசனத்தை பாருங்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் நான் அவனிலே நிலைத்திருப்பேன். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. தாவீது அதனால தான் தன் மகனை பார்த்து சொல்கிறாரு, நீ அவரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார், நீ அவரை விட்டால் அவர் என்னன்னைக்கும் கைவிடுவார். நான் அவரோடு இருந்தால் அவர் என் கூட இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசுவை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. யாருக்காகவும் இயேசுவை விட்டுறாதீங்க. ஆனால் இயேசுவுக்காக எதை வேணாலும் நம்ம இழக்கலாம். பிரியமானவர்களே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவோடு இருக்கிற அந்த அனுபவத்தை தயவு செய்து புதுப்பித்து கொள்ளுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம அவர் கூட இருக்கிறோமா? முடிவு பரியந்தம் நம்ம எப்போவுமே ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, கடைசி மூச்சு நான் விடுகிற வரைக்கும் என்னிலே இயேசு இருக்கணும், நான் இயேசுவில் நிலைத்திருக்கணும். எதுக்காக? மிகுந்த கனி கொடுப்பதற்காக. நான் நேற்று சொன்னேன், ஒரு மரம் கனி கொடுக்காததுக்கு காரணம் என்ன? கற்பாறை உள்ள நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் அது வளர்கிறது, ஆனால் வேர் கொள்ள முடியலை. கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த விதை, ஆனால் அது அந்த எஜமானின் நோக்கத்தை நிறைவேற்றலையே. இன்றைக்கி எவ்வளவு நாள் நம்ம கனி கொடுக்கலை? காரணம் என்ன? அவரிலே நிலைத்திராத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவில் நிலைத்திருந்து அவருக்காக கனி கொடுக்க வேண்டிய நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல தடுமாறி இருக்கலாம், இயேசுவை இழந்திருக்கலாம், இயேசுவை தொலைத்திருக்கலாம், இயேசுவுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு உடைந்து போய் இருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருப்பீங்கன்னா, பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கி மறுபடியுமாய் வாங்க, இயேசுவை பிடிச்சிக்கோங்க, இயேசுவை விட்டுறாதீங்க. எனக்கு ஆச்சரியமான ஒரு பகுதி வேதத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தகப்பனும் தாயும் பாருங்கள், கூட்டத்தில் இருப்பார், பண்டிகை கூட்டத்தில் இருப்பார்னு நினச்சிக்கிட்டு அவங்க எருசலேம்லேருந்து வந்துட்டாங்க. அவங்க 2 நாள் பிரயாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் தேடுறாங்க, இயேசு எங்கே? இயேசுவை விட்டுட்டாங்களே, இயேசுவை தொலைச்சிட்டாங்களே, சொந்த பிள்ளையை தொலைச்சிட்டாங்களே. 12 வயசு தான், ஆனால் இயேசுவை தொலைச்சிட்டாங்களே. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கி ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற நீங்கள் இயேசுவை தொலைச்சிட்டிங்களோ? இயேசு எங்கே போனார்? உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தேவ பிரசன்னத்தை அனுபவித்த நீங்கள் இன்றைக்கி என்ன ஆச்சு? ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக பற்றி எறிந்த உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி என்ன ஆச்சு? இன்றைக்கி ஒரு காலத்தில் தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டா பரலோகமே இறங்கி வர மாதிரி இருந்த தேவ பிரசனம் இன்றைக்கி என்ன ஆச்சு? இயேசுவை தொலைச்சிட்டோம். ஆனால் தொலைக்காத மாதிரி ஒருவேளை வாழ்ந்துட்டுருக்கலாம். தொலைக்காத மாதிரி இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலேயே இருக்கிற மாதிரி நீங்கள் காமிச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இயேசுவை தொலைச்சிட்டோமே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? தேடுங்கள், திரும்ப தேடுங்கள். எங்கே தொலைச்சிங்களோ அங்கே திரும்ப தேடுங்க. எரேமியா 2:17 வாசிக்கிறோம், நீ உன் தேவனாகிய கர்த்தரை உன்னை வழியில் நடத்தி கொண்டு போகும் நேரத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை நீ விட்டுட்ட,
நீ விட்டுட்ட, தொலைச்சிட்டீங்களோ? ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் நானும் அவனில் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தின் 28வது வசனத்தை நான் படிக்கிறேன். லூக்கா 22:28 வசனம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இயேசு சொல்றாரு, எனக்கு ஏற்பட்ட அந்த சோதனையில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. சோதனை வரும், இயேசுவை நிலைச்சிருங்க. சீஷரில் பார்த்து சொல்றாரு, என் கூட நீங்கள் நிலைச்சிருந்தீங்களே. நம்மளை பார்த்து சொல்வாரா? சூழ்நிலைகள்லாம் நமக்கு எதிராக வந்தோடனே இயேசு விட்டுட்டு ஓடிடுறோம்ல. இயேசு கூட நடக்கும்போது சோதனை வரும். இயேசுவை விட்டுட்டு வெளியே போகும்பொழுது நம்ம ஃப்ரீயாக நடக்கிற மாதிரி இருக்கலாம். ஒருவேளை ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். தயவு செய்து திரும்ப வாங்க. இயேசுவோடு ஒட்டி கொள்ளுங்கள், இயேசுவோடு இணைந்து கொள்ளுங்கள், அவரிலே நிலைத்திருங்கள். சொல்லுங்கள், எந்த சோதனை வந்தாலும் உங்களை விடமாட்டேன்னு சொல்லுங்கள். எத்தனை சோதனை வந்தாலும் நான் உங்கள் கூட நிற்பேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் கிருபை பாராட்டுவார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் 5ஆம் 6ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 6வது வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். இந்த 5வது வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்க. இயேசுவிலே நிலைத்திருப்போம். தேவன் நம்மை மிகுந்த கனி கொடுக்கிறவளாய் மாற்றுவார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மில் நிலைத்திருந்து அந்த ஆதி அன்புக்கு திரும்பி வந்து உம்மிலே நிலைத்திருந்து ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்கிறதா நாங்கள் வேஷம் போடுகிறவர்களாய் அல்ல, உம்மில் நிலைத்திருக்கிறவர்களைப் போல காண்பித்துக் கொள்கிறவர்களாய் அல்ல, வாழ்வில் உண்மையாகவே உம்மை அனுபவிக்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதியும், உம்முடைய இரத்தத்துக்குள் மறைத்து கொள்ளும். உம்மில் நிலைத்திருக்கிற அந்த உன்னத அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.